அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் சகுல் ராமானுஜ முகுந்தன். குழந்தைங்களுக்கு டயப்பர் யூஸ் பண்றத பத்தி நிறைய பெற்றோர்களுக்கு பல்வேறு சந்தேகங்கள் இருக்கு. குழந்தைங்களுக்கு டயப்பரை யூஸ் பண்ணலாமா கூடாதா? அப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி கரெக்டா யூஸ் பண்ணணும்? எவ்வளவு நேரத்துக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணணும்? ஒரு நாளைக்கு எவ்வளவு டயப்பர் யூஸ் பண்ணலாம்? இது மாதிரி நிறைய டவுட்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கும். இது கூட டயப்பர் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு அதுல இருக்கிற கெமிக்கல்ஸ்னால கேன்சர் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நிறைய ஃபார்வர்ட் மெசேஜஸ் கூட படிச்சிருப்பீங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஆல்ரெடி இருக்கிற டவுட் இன்னும் அதிகமாகுது. இந்த வீடியோல நாம டயப்பர்னா என்ன, அது யூஸ் பண்றதுனால என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் என்ன, அப்படி டயப்பர் யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா அதை எப்படி சரியான முறையில யூஸ் பண்ணணும், கடைசியா என்னோட ஒப்பீனியன், இதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல டயப்பர்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டயப்பர் அப்படின்றதுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஏதாச்சும் ஒரு சாஃப்டான துணியோ இல்லைன்னா ஒரு திக்கான மெட்டீரியலை யூஸ் பண்ணி குழந்தையோட யூரினையும் மோஷனையும் ஹோல்ட் பண்றது தான் டயப்பர். இந்த டயப்பரோட பயன்பாடு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15-16ஆம் நூற்றாண்டுல இருந்தே ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா துணியை தான் மடிச்சு அவங்க டயப்பரை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 19ஆம் நூற்றாண்டுல தான் இப்ப நம்ம யூஸ் பண்ற டிஸ்போசபிள் டயப்பரை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா அந்த டயப்பர்லயே நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு. பிக்சர்ஸ் எல்லாம் போட்ட டயப்பர் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உள்ளார எக்ஸ்ட்ரா ஒரு கோட்டிங் இருக்கிற டயப்பர், அப்புறம் குழு குழுன்னு வச்சுக்கிறதுக்கு, அப்புறம் நல்ல ஸ்மெல் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க வெரைட்டிஸ் மார்க்கெட்ல இப்போதைக்கு அவைலபிள் இருக்கு. ஆனா ஆரம்பத்துல துணியை தான் மடிச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பதான் நாம டிஸ்போசபிள் டயப்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ குழந்தைங்களுக்கு டயப்பர் யூஸ் பண்றது அப்படின்றது இன்னைக்கு நேத்து வந்த ஒரு பழக்கம் கிடையாது. இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அடுத்ததா டயப்பர் யூஸ் பண்றதுனால என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பிரச்சனை பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற கெமிக்கல்ஸ்னால ஏற்படும். ஒரு டயப்பரை தயாரிக்கும் போது அதுல எக்கச்சக்க கெமிக்கல்ஸ் ஆட் பண்றாங்க. சில கெமிக்கல்ஸ் பேரு நமக்கு தெரியும், சில கெமிக்கல்ஸ் என்ன பேருன்னு கூட நமக்கு தெரியாது. அதெல்லாம் அந்த டயப்பரோட பாக்கெட்ல எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது மாதிரி கெமிக்கல்ஸ்னால குழந்தைங்களுக்கு 2 விதமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அந்த கெமிக்கல்ஸ் குழந்தையோட தோல்ல படும்போது சில குழந்தைங்களுக்கு அதுக்கு அலர்ஜி ஏற்படும். அதனால பாத்தீங்கன்னா ரேஷஸ் ஏற்படும். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் குழந்தையோட தோல் மூலமா உறிஞ்சப்பட்டு குழந்தையோட ரத்தத்துல கலக்கும். அதனால சில பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு சொல்லி தியரிட்டிக்கலா சொல்றாங்க. மார்க்கெட்ல காமனா இருக்கிற டயப்பர்லாம் கலெக்ட் பண்ணி அதுல என்னென்ன கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த கெமிக்கல்ஸ்னால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த கெமிக்கலோட அளவு அவங்க மென்ஷன் பண்ணல. அளவு பத்தி எந்த விதமான ஆராய்ச்சியும் கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப டயப்பர்ல இருக்கிற ஒரு சம் கெமிக்கல் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கெமிக்கல்னால குழந்தைக்கு கேன்சர் வரும் அப்படின்னு ஒரு ரிஸ்க் இருக்கு அப்படின்னா எந்த அளவு, அதாவது எவ்வளவு டோஸ் எவ்வளவு நாள் எக்ஸ்போஸ் ஆனா குழந்தைக்கு அது கேன்சர் வரும் அப்படின்னு எந்த விதமான ஆராய்ச்சி முடிவுகளும் கிடையாது. பொதுவா கெமிக்கல்ஸ் இருக்கு, அந்த கெமிக்கல்ஸ்னால இந்த பிரச்சனை வரலாம் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. அறிவியல் பூர்வமா அது நிரூபிக்கப்படலை. ரெண்டாவது பிரச்சனை இன்ஃபெக்ஷன்ஸ். இப்போ குழந்தை டயப்பர் போட்டிருக்கும் போது யூரினோ இல்லை மோஷனோ போறாங்கன்னா அதுல இருக்கிற வாட்டர் தான் அப்சார்ப் ஆகும். மற்ற சப்ஸ்டன்சஸ்லாம் அந்த டயப்பரோட மேல் லேயர்லேயே தான் படிஞ்சிருக்கும். அப்ப என்ன ஆகும்னா ஈரப்பதத்தினாலையும் மோஷன்ல இருக்கிற சில சப்ஸ்டன்ஸ்னாலையும் திரும்பி ஈஸியா வளர்றதுக்கு ஏற்ற ஒரு சூழலை அது உருவாக்கும். அதனால இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான ரிஸ்க் அதிகமா இருக்கு. காமனா பாத்தீங்கன்னா டயப்பர் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான ரிஸ்க் கூட இருக்கு. மூணாவதா பாத்தீங்க அப்படின்னா டிலே இன் டாய்லெட் ட்ரைனிங். உங்க குழந்தைக்கு 2 வயசுக்கு அப்புறமும் நீங்க டயப்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க குழந்தை அவ்வளவு சீக்கிரமா யூரின் போறதுக்கோ இல்ல மோஷன் போறதுக்கோ பழக மாட்டாங்க. உதாரணத்துக்கு இப்ப யூரின் வருது அப்படின்னா அதை அடக்கி வச்சுட்டு யூரின் வருதுன்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல போயிட்டு யூரின் போகணும். ஆனா டயப்பரையே நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா குழந்தைக்கு யூரின் அந்த ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா உடனே யூரின் போயிடுவாங்க. அவங்களுக்கு அந்த பழக்கமே வராது. ஸோ டாய்லெட் ட்ரைனிங் பண்றது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அடுத்ததா காஸ்ட். இப்போ ஒரு டிஸ்போசபிள் டயப்பரோட விலை பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலிருந்து 20 ரூபா வரைக்கும் இருக்கும். ஒரு நாளைக்கு ஆவரேஜா நீங்க 4 டயப்பர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு மாசத்துக்கு ரஃபா 1600 ரூபாயிலிருந்து 2000 வரைக்கும் நீங்க செலவு பண்ண வேண்டியது வரும். இதே நீங்க வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 20,000 வரைக்கும் நீங்க ஒரு வருஷத்துக்கு டயப்பருக்கு மட்டுமே செலவு பண்ணுவீங்க. ஸோ காஸ்ட் அதிகமா இருக்கிறதுமே இது ஒரு பிரச்சனை தான். 5வது என்விரான்மெண்டல் ஹசார்ட், அதாவது
சுற்றுச்சூழலுக்கு கேடு. டிஸ்போசபிள் டயப்பர் வந்து அவ்வளோ ஈஸியா மக்காது. அது வந்து கம்ப்ளீட்டா மக்கி மண்ணோட மண்ணா போகணும்னா பல வருஷங்கள் ஆகும். 2வது நீங்க அந்த டயப்பர வந்து எரிக்கிறீங்க, இல்லன்னா வந்து புதைக்கிறீங்க அப்படின்னா, எரிக்கும்போது அதுல இருந்து சில நச்சு வாயுக்கள் வெளியேறலாம். ஏன்னா அதுல நெறைய கெமிக்கல்ஸ் இருக்கு. அதுல என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குன்னு முழுசா வந்து நமக்கு யாருக்கும் தெரியாது. இல்ல நீங்க வந்து அத மண்ல போட்டு புதைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், மழைலாம் பெய்யும்போது அதுல இருக்கிற கெமிக்கல்ஸ் வந்து நிலத்தடி நீர்ல கலக்கறதுக்கான ரிஸ்க்கும் இருக்கு. அந்த தண்ணீய குடிக்கிறதுனாலயும் நமக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படலாம். பட் அது எதுக்குமே அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இல்லைனாலும் ரிஸ்க் வந்து இருக்கு. ஸோ டயப்பர் வந்து யூஸ் பண்றதுனால மெயினான பிரச்சனை பார்த்தீங்கன்னா, அதுல இருக்கிற கெமிக்கல்ஸ்னால அலர்ஜி வரும். அப்சார்ப் ஆச்சுன்னா பிரச்சனை வரலாம். அதுவும் வந்து சயின்டிஃபிக்கா ப்ரூவ் ஆகல. 2வது ரொம்ப நேரம் யூஸ் பண்ணும்போது இன்ஃபெக்ஷன் வரதுக்கான ரிஸ்க் அதிகம். 2 வயசுக்கு மேல நீங்க டயப்பர் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா, உங்க குழந்தைக்கு வந்து அவ்வளோ சீக்கிரமா உங்களால வந்து டாய்லெட் ட்ரெய்னிங் பண்ண முடியாது. காஸ்ட் அதிகம். கடைசியா சுற்றுச்சூழலுக்கு கேடு. இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு ஒரு குழந்தைக்கு டயப்பர் யூஸ் பண்றதுனால. ஸோ இத வச்சு நம்ம சொல்லணும் அப்படின்னா, குழந்தைக்கு டயப்பர் யூஸ் பண்ணலாமா? கூடாதா? கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ வேற என்னதான் யூஸ் பண்ணணும்? பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் என்ன? அந்த காலத்துல நம்ம யூஸ் பண்ண மாரி துணிய தான் யூஸ் பண்ணணும். துணி யூஸ் பண்றது தான் பெஸ்ட்டு. துணி கட்டி விட்டுட்டு குழந்தை யூரின் போனாலும் சரி, இல்ல மோஷன் போனாலும் சரி, நல்லா தண்ணி ஊத்தி கழுவி விட்டுட்டு, தொடச்சிட்டு, திருப்பி துணிய கட்டி யூஸ் பண்றது தான் பெஸ்ட்டு. ஆனா, அது எல்லா நேரத்துலயும் பாசிபிள் கிடையாது. நைட் டைம்ல வந்து அடிக்கடி யூரின் போவாங்க. ஸோ அப்பப்ப எந்திரிக்கிற மாரி வரும். குழந்தையோட தூக்கம் கெடும். அம்மாவுக்கும் தூக்கம் கெடும். 2வது எங்கேயாச்சும் நீங்க வெளியில போறீங்க, ஃபங்ஷனுக்கு போறீங்க, இல்ல வெளியில எங்கேயாச்சும் அவுட்டிங் போறீங்க அப்படின்னா, அங்கலாம் வந்து நீங்க துணிய யூஸ் பண்ண முடியாது. இது மாதிரியான சில தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன்ஸ்ல டயப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க நினைக்கலாம், இவ்ளோ பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்க, டயப்பர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. இப்ப என்னடான்னா யூஸ் பண்ணலான்றீங்க. என்னதான் நீங்க சொல்ல வர்றீங்க அப்படின்னு உங்க எல்லாருக்கும் டவுட் இருக்கும். நெறைய விஷயங்கள் வந்து கெடுதலா இருந்தாலும், இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம அத யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம எல்லார்கிட்டயும் கையில இருக்கிற செல்ஃபோன். நம்ம யூஸ் பண்ற ஸ்மார்ட் ஃபோன்ல இருந்து குறைஞ்ச அளவுல கதிர்வீச்சு வெளிப்படும். அதுல வந்து யூசுவலா நம்ம உடம்புக்கு கெடுதல் இல்லனாலும், அத வந்து நம்ம கன்டினியூஸா எல்லா நேரமும் கூடயே வச்சிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனா சில பேர் 1க்கு 2 ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்காங்க. வீட்ல எல்லார்கிட்டயும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. ஸோ நீங்க ஓவராலா பார்க்குறீங்க அப்படின்னா, நம்மள சுத்தி அவ்ளோ ரேடியேஷன் இருக்கு. இது கெடுதல் தான், இருந்தாலும் வேற வழி இல்லாம நம்ம யூஸ் பண்றோம். அதே மாரி தான் டயப்பர் யூஸ் பண்றது வந்து குழந்தைங்களுக்கு கெடுதலாக இருந்தாலும், சில தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க வந்து கரெக்ட்டான முறையில யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த பிரச்சனைகள வந்து நம்ம ஒரு 70 to 80% வந்து குறைக்க முடியும். அது எப்படின்றது தான் நம்ம அடுத்தது பார்க்கலாம் வாங்க. சரியான முறையில டயப்பரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, சில விஷயங்கள வந்து நீங்க கன்சிடர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஏஜ்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. என்னோட ஒப்பீனியன் வந்து ஒரு குழந்தை பொறந்து 28 நாளைக்கு அப்புறம், அதாவது 1 மந்த்துக்கு அப்புறமா நீங்க யூஸ் பண்ணலாம். 2 வயசு வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 2 வயசுக்கு அப்புறமா எக்காரணம் கொண்டும் யூஸ் பண்ணக்கூடாது. எதனால வந்து குழந்தை பொறந்து ஃபர்ஸ்ட் 28 டேஸ்க்கு யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னா, அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து குழந்தை பொறக்கும்போது அவங்களுடைய தோல் வந்து ரொம்ப மென்மையா இருக்கும். ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். ஸோ டயப்பர்ல யூஸ் பண்ணும்போது அதில இருக்கிற கெமிக்கல்ஸ்னால ஈஸியா அலர்ஜி வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கும் சான்ஸ் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன எல்லா பிரச்சனையுமே வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகமா இருக்கு. 2வது பொறந்த குழந்தைக்கு மோஷன் போறதும், யூரின் போறதும் வந்து ஒரு குழந்தைக்கும் மாறுபடும். சில குழந்தைங்க வந்து ஒரு நாளைக்கு 4, 5 தடவ தான் யூரினே போவாங்க. ஆனா சில குழந்தைங்க ஒரு நாளைக்கு 10, 15 தடவ யூரின் போவாங்க. மோஷனும் அதே மாரி தான். சில பேர் வந்து 2 நாள், 3 நாளைக்கு ஒரு தடவ மோஷன் போவாங்க. ஆனா சில குழந்தைங்க ஒரே நாள்ல 4, 5 தடவ கூட மோஷன் போவாங்க. ஸோ உங்க குழந்தையோட யூரின் போறதும், மோஷன் போறதும் எப்படி போறாங்க, அந்த பேட்டர்ன வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, டயப்பர் போடாம இருந்தா தான் உங்களால வந்து அத தெரிஞ்சுக்க முடியும். அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான், 1 மாசத்துக்கு அப்புறமா நீங்க வந்து டயப்பர் யூஸ் பண்றதுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 2 வயசுக்கு அப்புறம் டயப்பர் எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணீங்க அப்படின்னா குழந்தையோட டாய்லெட் ட்ரெய்னிங் வந்து அஃபெக்ட் ஆகும். 2 வயசுக்கு அப்புறம் ஜென்ரலா தேவைப்படாது. நீங்க வந்து மேக்ஸிமம் அத அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்ததா எப்ப யூஸ் பண்ணலாம்? நைட் டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எங்கேயாச்சும் ஃபங்ஷன் போறீங்க, அவுட்டிங் போறீங்க அப்படின்னா, அந்த ஷார்ட் டெர்ம்க்கு வந்து நீங்க டயப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். எதனால பர்ட்டிகுலரா வந்து நைட் டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றேன்னா, 1 மாசம் வரைக்கும் குழந்தைங்க வந்து எப்ப முழிக்கிறாங்க, எப்ப தூங்குறாங்கன்னு சொல்லி யாராலயும் சொல்ல முடியாது. ஆனா 1 மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பகல்ல வந்து முழிச்சுக்க ஆரம்பிப்பாங்க. நைட்டு வந்து கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவா தூங்க ஆரம்பிச்சுருவாங்க. அம்மாவுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1 மந்த்ல அடிக்கடி குழந்தைக்கு ஃபீட் பண்ணி அவங்களும் டயர்டா இருப்பாங்க. ஸோ 1 மந்த்துக்கு அப்புறமா அம்மாவுக்கும் சரி, குழந்தைக்கும் சரி ப்ராப்பரான ரெஸ்ட் வேணும். சரியான அளவுல தூங்குனாங்க அப்படின்னா தான், அம்மாவுக்கும் பால் நல்லபடியா சுரக்கும். குழந்தையோட வளர்ச்சியும் ப்ராப்பரா இருக்கும். ஸோ
நைட் டைம்ல நீங்க வந்து டயப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஃபர்ஸ்ட் 28 டேஸ்ல நீங்க யூஸ் பண்ணாம இருந்தா தான், உங்க குழந்தை நைட்ல எத்தன தடவ யூரின் போறாங்க, போகல அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ, அதுக்கேத்த மாரி உங்க குழந்தைக்கு நீங்க அத டயப்பர் போட்டு விட முடியும். மத்தபடி எங்கேயாச்சும் ஃபங்ஷன் போறீங்க, வெளியில போறீங்க அப்படின்னா, அந்த கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் 2 மணி நேரமோ, 3 மணி நேரமோ அப்ப மட்டும் நீங்க டயப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். மத்த டைம்ல வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்க டயப்பர் யூஸ் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. அடுத்ததா எப்படி யூஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு குழந்தைக்கு நீங்க இப்ப டயப்பர் போட்டு விடுறீங்க அப்படின்னா, அத எத்தன மணி நேரத்துல சேஞ்ச் பண்ணணும்? அதுக்கு வந்து பர்ட்டிகுலரா எந்த ஒரு ஃபிக்ஸ்டு டைமும் கிடையாது. இப்போ குழந்தைக்கு நீங்க டயப்பர் போட்டீங்க. ஆனா போட்ட ஒரு 10 நிமிஷத்திலேயே மோஷன் போயிட்டாங்கன்னா, கண்டிப்பா நீங்க சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அதே மாரி யூரின் போயிட்டாங்க அப்படின்னா, ஒரு தடவ யூரின் போனதுக்கெல்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 தடவ இல்ல 3 தடவ யூரின் போறாங்க. இல்ல ஒரு தடவ யூரின் போனதுக்கு அப்புறமும் டயப்பர் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு, வெயிட்டா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க டயப்பர் சேஞ்ச் பண்ணணும். குழந்தைங்க வளர வளர அவங்க ராத்திரி டைம்ல யூரின் போற அந்த ஃப்ரீக்வென்சி குறைஞ்சுகிட்டே போகும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு 6 மாச குழந்தைய எடுத்துக்கிட்டீங்கன்னா, நைட் வந்து 1 இல்ல 2 தடவ யூரின் போவாங்க. அதே குழந்தை 1 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நைட்ல யூரின் போக மாட்டாங்க. ஸோ, உங்க குழந்தை வந்து நைட் அந்த அளவுக்கு ஃப்ரீக்வென்ட்டா யூரின் போக மாட்டாங்க அப்படின்னா, நீங்க ஒரு 10:00 போல டயப்பர் போட்டு விட்டுட்டு, காலையில அது 6 மணிக்கு கூட நீங்க அத ரிமூவ் பண்ணலாம். ஒரு 6 டூ 8 ஹவர்ஸ் வந்து கன்டினியூஸா டயப்பர் போட்டு விடலாம். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா 6 மாசத்துக்கு கீழ இருக்கிற குழந்தைங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க வந்து நைட்டு ஃபீட் பண்ணும்போது ஒரு தடவ செக் பண்ணுங்க. டயப்பர் ரொம்ப ஈரமா இருந்துச்சுன்னா சேஞ்ச் பண்ணுங்க. சப்போஸ் இப்ப நீங்க ஒரு 10 மணிக்கு ஃபீட் பண்ணிடுறீங்க, குழந்தை தூங்குறாங்க, டயப்பர் போட்டு விட்டுட்டு நீங்க தூங்குறீங்க அப்படின்னா, நைட் ஒரு 2:00 போல திருப்பி எந்திரிச்சு நீங்க ஃபீட் பண்ணுவீங்க. அப்படி ஃபீட் பண்ற நேரத்துல டயப்பர் தொட்டு பாருங்க. ரொம்ப வெயிட்டா இருந்துச்சுன்னா சேஞ்ச் பண்ணுங்க. இல்ல லைட்டா தான் ஈரமா இருக்கு அப்படின்னா சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அடுத்த ஃபீட்ல வந்து செக் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு டயப்பர் போட்டா 4 ஹவர்ஸ்ல அத வந்து கண்டிப்பா சேஞ்ச் பண்ணி ஆகணும். இல்ல 6 ஹவர்ஸ்ல வந்து கண்டிப்பா சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படின்ற ரூல்லாம் எதுவுமே கிடையாது. டயப்பர் வந்து ரொம்ப ஈரம் ஆகல அப்படின்னா, நீங்க தாராளமா 6 டூ 8 ஹவர்ஸ் வச்சுக்கலாம். பட் அது வந்து உங்க குழந்தையோட ஏஜுக்கு ஏத்த மாரி நீங்க பண்ணணும். ஸோ குழந்தைக்கு டயப்பர் போடும்போது கரெக்ட்டா ஃபிக்ஸ்ட் டைம்ல சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற ரூல்லாம் வந்து எல்லா குழந்தைக்கும் அப்ளிகபிள் ஆகாது. மோஷன் போனோம்னா உடனே சேஞ்ச் பண்ணிடணும். யூரின் போனா குவான்டிட்டிக்கு ஏத்த மாரி நீங்க சேஞ்ச் பண்ணணும். அடுத்ததா என்ன பிராண்ட் வந்து பெஸ்ட்டு? மார்க்கெட்ல நெறைய பிராண்ட் இருக்கு. இதுதான் பெஸ்ட் அப்படின்னு எந்த பிராண்டுமே கிடையாது. ஒரு ஒரு குழந்தைக்கும் ஒரு ஒரு பிராண்ட் சூட் ஆகும். நீங்க வந்து ஒரு பிராண்ட் பெஸ்ட்ன்னு நினைப்பீங்க. ஆனா அந்த பிராண்ட் வந்து உங்க குழந்தைக்கு ஒத்துக்காம போகலாம். ஸோ எப்பயுமே வந்து குழந்தைக்கு டயப்பர் வாங்கும்போது எந்த பிராண்ட் வேணாலும் வாங்கலாம். ஆனா சில விஷயங்கள நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் குழந்தையோட வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி சைஸ் சூஸ் பண்ணணும். ரொம்ப லூஸாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாவும் இருக்கக்கூடாது. 2வது யூரின் போறாங்க அப்படின்னா அது லீக் ஆகாம இருக்கணும். ஸோ டயப்பர் போட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம்ல அதை செக் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்ததா டயப்பர் எந்த பிராண்ட் வாங்குனாலும் பல்க்கா வாங்காம, ஆரம்பத்துல ஒரு 4, 5 டயப்பர் மட்டும் வாங்கி, அத யூஸ் பண்ணி பாருங்க. உங்க குழந்தைக்கு அலர்ஜியோ இல்ல வேற எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னா மட்டும், அந்த பிராண்டோட டயப்பர வந்து நீங்க பல்க்கா வாங்கி அதுக்கப்புறம் ரெகுலரா யூஸ் பண்ணலாம். அடுத்த வீடியோல துணி டயப்பர் நல்லதா கெட்டதா அதை எப்படி சரியான முறையில் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அதுக்கு அடுத்த வீடியோவில் டயப்பர் ரேஷ் வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், வந்துச்சு அப்படின்னா எப்படி வந்து அதை ட்ரீட் பண்ணணுன்றத பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.